சென்னையை அடுத்த செங்குன்றம் வழியாக செல்லும் கொல்கத்தா தேசிய நெடுஞ்சாலையில் நாள்தோறும் லட்சக்கணக்கான வாகனங்கள் வந்து செல்கின்றன. இந்த சாலை பகுதியையொட்டி இஸ்லாமிய வழிபாட்டு தலம், இந்து கோவில், மாதா திருத்தலம், தனியார் உயர்நிலைப்பள்ளி மற்றும் ஏற்றுமதி இறக்குமதி நிறுவனங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்நிலையில் இங்குள்ள குடியிருப்புக்கு நுழைவு வாயில் அருகே மதுபான கடை திறப்பதற்கான ஏற்பாடுகளை மாவட்ட நிர்வாகம் செய்து வருவதாக தகவல் வெளியானது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பவானி நகர், கரிகால நகர், பெரியார் நகர், மகாமேரு நகர் உள்ளிட்ட குடியிருப்போர் நலச்சங்க நிர்வாகிகள், அனைத்து கட்சி நிர்வாகிகள் என 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன முழக்கமிட்டனர். காவல்துறையினர் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுப்பதாக கூறியதை அடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் கலைந்து சென்றனர். எல்லாருமே பொது வழி எங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த வழி தான். 25 கிராமத்துக்கு பொது வழி இதுதான். அதனால இங்க ஒரு ஒயின் ஷாப்போ ஏதோ ஒன்று திறந்துட்டாங்கன்னா மக்கள் ஃப்ரீயா பெண்கள் ஃப்ரீயா வர போக்குவரத்து நடத்த முடியாது. இவங்களால ஏற்கனவே நிறைய பிரச்சனைங்க நடந்துட்டு செயின் நகை விலையெல்லாம் ரொம்ப ஏறி போச்சு. அதனால எங்க எப்படின்னு ஒரு சின்ன நகை கூட யாரும் போட்டு வர முடியாது. லேடிஸ் பாதுகாப்பா இந்த தெருவில் நடக்க முடியாது. பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் பசங்களுக்கு சுத்த பாதுகாப்பு இருக்காது. நிறைய பிரச்சனைங்க நடந்துட்டு இந்த குடினாலையும் மது போதைனாலையும் இந்த என்ன சொல்லுவாங்க இந்த கஞ்சா இந்த மாதிரி எல்லா விஷயமும் இங்க நடந்துட்டு நிறையவே இந்த செங்குன்றம் பகுதியில் கஞ்சாலாம் நிறைய போயிட்டு இருக்கு. சின்ன சின்ன பசங்க எல்லாருமே கஞ்சால அடிக்ட் ஆயிட்டாங்க. இதுவே அதிகமா எங்களால சமாளிக்க முடியல. இது இல்லாம இங்க ஒயின் ஷாப்பு அதெல்லாம் திறந்துட்டாங்கன்னா மக்கள் சுத்தமா இந்த பாதையில எங்களால நிம்மதியா போக்குவரத்து பண்ண முடியாது. நாங்க ஒவ்வொரு நாளும் பயந்து தான் எழுந்திருக்கோம். ஏற்கனவே வீட்டுக்கு ஒரு குடிக்காரங்க பிள்ளைங்களோ ஹஸ்பண்ட்ஸோ எல்லாரும் வீட்லயுமே இருக்கிறாங்க. அவங்கள வச்சு எங்களால சமாளிக்க முடியல. மேற்கொண்டு இதை பக்கத்துலயே இது மாதிரி வச்சுட்டாங்கன்னா ரொம்ப சௌகரியமா போயிடும். எங்களுக்கு இந்த மதுபான கடை வேற எங்கன்னா அவுட்டுக்குள்ள வச்சுக்கோங்க. இந்த இடத்துல இந்த ஏரியால எங்களுக்கு தயவு செய்து நீங்க வைக்காதீங்க. இதுக்கு முழு மூட்டை நீங்க வைக்க கூடாது. நீங்க மீறி எங்களை மீறி பொதுமக்களை மீறி நீங்க வைக்கணும்னு நினைச்சீங்கன்னா நாங்க எந்த அளவுக்கு வேணாலும் போராட்டத்துக்கு நாங்க தயாரா இருக்கிறோம். எந்த லெவல் போனாலும் நாங்க போராட்டம் பண்ணுவோம். ஆனா கம்பல்சரி நீங்க வைக்க கூடாது. பவானி நகர் சுற்றி இருக்கிற இடத்துல இருந்து தான் நாங்க வரோம். இந்த இடத்துல நாங்க 15 வருஷமா இருக்கிறோம். ஆனா இந்த இடத்துல இப்போ நாங்க இங்க வேலைக்கு வரோம். இங்க எக்ஸ்போர்ட் இருக்கு. இங்க குறைஞ்சபட்சம் 500 பேர் இங்க லேடிஸ்ங்க வேலை செய்யறாங்க. ஆனா இந்த இடத்துல இப்போ ஒரு மதுபான கடை வந்துச்சுன்னா இந்த 500 பேருக்கும் வாழ்வாதாரம் எப்படின்னு யோசிக்கணும். ஏன்னா இந்த இடத்துல வந்துச்சுன்னா ஒரு சின்ன நகை போட்டுட்டு போறதுக்கு கூட தயங்குவாங்க. எப்ப யார் எதோ பண்ணுவாங்க என்னன்னு நம்ம இது பண்ணிக்கவே முடியாது. இந்த இடத்துல எங்களுக்கு பாதுகாப்பு வேணும். பெண்கள் வீட்டுல இருந்து வரதே பெரிய விஷயம். அந்த இடத்துல இந்த இடத்துலயும் இந்த மாதிரி மதுபான கடை அங்க ஓபன் பண்றது கஷ்டம். எங்களால ரொம்ப நாங்க எப்படி பிழைக்கிறது, எப்படி நாங்க இந்த குடும்பங்களை நடத்துறதுன்றதே ரொம்ப கஷ்டமா இருக்குது எங்களுக்கு. அந்த நேரத்துல இந்த மாதிரி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க. இந்த இடத்துலதான் நாங்க வரணும் போகணும் நடந்து வரணும். காலையில நாங்க நடந்து வரணும். சாயங்காலம் 7 மணி ஆயிடும் நாங்க வீட்டுக்கு போகும்போது. 7 மணிக்கு இந்த இடத்துல நடந்து போகும்போது கண்டிப்பா நாங்க இங்க குடிக்காரவங்க அங்கங்க இருந்தாங்கன்னா இது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை வன்மையை நாங்க கண்டிக்கிறோம். எங்களால இந்த இடத்துல இருந்து நாங்க போறது வர்றதுன்றது ரொம்ப பயமா இருக்குது. பிள்ளைங்களை கூட்டிட்டு வரோம். வீட்டுல இருக்கிறப்பெல்லாம் பிள்ளைங்களை கூட்டிட்டு வராங்க. லீவ் நாள்ல பிள்ளைங்களை கூட்டு வராங்க. பிள்ளைங்களை கூட்டு வர்றது எங்களுக்கு பயமா இருக்கு. சின்ன குழந்தைங்களை கூட்டு வரோம். ரொம்ப பாதுகாப்பு இல்லாம இருக்கு. எங்களுக்கு தயவு செஞ்சு பாதுகாப்பு வேணும். இந்த இடத்துல மதுபான கடை வரக்கூடாது. அதுக்காக நாங்க எவ்வளவு முயற்சி பண்ணி போராட முடியுமோ போராடுறோம். நாங்க கண்டிப்பா போராடுறோம்.